Welcome to this concept explainer brought to you by CBSE Score Lab of profsam.com. That is profsam.com. இன்னைக்கு நம்ம யூனிட் 3 கரண்ட் எலக்ட்ரிசிட்டியில இருந்து ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக் பார்க்க போறோம். செல்ஸ், EMF அண்ட் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ். இந்த கான்செப்டை வாங்க ரொம்ப சிம்பிளா எக்ஸாம் பாயிண்ட்ஸோட ஆழமா ஆராயலாம். நீங்க எப்போவாது யோசிச்சிருக்கீங்களா, ஒரு டார்ச்ல புது பேட்டரி போட்டா லைட் நல்ல பிரைட்டா எரியும், ஆனா கொஞ்ச நாள் யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் அந்த லைட் டிம் ஆகிடுது இல்லையா? ஆமா ஆமா. அது ஏன் அப்படி? பேட்டரியோட சார்ஜ் குறைஞ்சிடுதா? அப்ப வேற ஏதாவது காரணம் இருக்கா? கரெக்ட், அது ஒரு காரணம். ஆனா அதை விட இன்ட்ரெஸ்டிங்கா ஒன்னு சொல்றேன் தெரியுமா? என்ன? ஒரு பெரிய கார் பேட்டரி ஒரு என்ஜினையே ஸ்டார்ட் பண்ணும் அளவுக்கு பவர் கொடுக்கும். ஆனா ஒரு சின்ன வாட்ச் பேட்டரியை நீங்க ஷார்ட் பண்ண ட்ரை பண்ணா அது நல்லா ஹீட் ஆகி உருகிட கூட வாய்ப்பு இருக்கு. ஓ அப்படியா? ஒரு பெரிய பேட்டரி சேஃபா இருக்கு, ஒரு சின்ன பேட்டரிக்கு இவ்ளோ ஆபத்து. அது ஏன்? இதெல்லாம் புரிஞ்சுக்கத்தான் நம்ம செல்லோட ஆத்மாவை, அதாவது அந்த EMF அண்ட் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸை ஆழமா புரிஞ்சுக்கணும். இந்த ஆராய்ச்சியோட முடிவுல இந்த பசில் சால்வ் ஆயிடும். ஃபர்ஸ்ட் ஒரு செல்லோட கோர் ஐடியா என்னன்னு பார்ப்போம். A cell is a device that converts chemical energy into electrical energy. சிம்பிளா சொன்னா அது ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் மூலமா வோல்டேஜ் கிரியேட் பண்ணி சர்க்யூட்ல கரண்ட்டை தள்ளி விடுற ஒரு இன்ஜின் மாதிரி. இதை இன்னும் சிம்பிளா புரிஞ்சுக்க ஒரு வாட்டர் பம்ப் அனாலஜி எடுத்துக்கலாம். வாட்டர் பம்பா? சரி. ஆமா, ஒரு வாட்டர் பம்ப் என்ன பண்ணும்? கீழே கிரவுண்ட் லெவல்ல இருக்கிற தண்ணிய பிரஷர் கொடுத்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு ஏத்தும் இல்லையா? ஆமா. இங்க செல் தான் அந்த வாட்டர் பம்ப். அது சார்ஜஸை, யானி அந்த தண்ணிய லோ பொட்டென்ஷியல்ல இருந்து ஹை பொட்டென்ஷியலுக்கு கெமிக்கல் எனர்ஜி யூஸ் பண்ணி பம்ப் பண்ணுது. ஓ, சோ செல்குள்ள நடக்கிற அந்த கெமிக்கல் ரியாக்ஷன் தான் சார்ஜஸ்க்கு எனர்ஜி கொடுத்து அந்த சார்ஜஸ ஒரு எண்ட்ல இருந்து இன்னொரு எண்டுக்கு பம்ப் பண்ணதா? எக்ஸாக்ட்லி, பர்ஃபெக்டா சொன்னீங்க. ஒரு மென்டல் இமேஜ் கிரியேட் பண்ணிக்கோங்க. ஒரு செல்குள்ள 2 டிஃப்ரெண்ட் மெட்டல் எலக்ட்ரோட்ஸ், ஒரு கெமிக்கல் சொல்யூஷன், அதாவது எலக்ட்ரோலைட் உள்ள இருக்கும். அங்க நடக்கிற கெமிக்கல் ரியாக்ஷன் சார்ஜஸை பிரிச்சு ஒரு டெர்மினலை பாசிட்டிவாவும் இன்னொரு டெர்மினலை நெகட்டிவாவும் மெயின்டைன் பண்ணுது. ஓ ஓகே. இந்த பொட்டென்ஷியல் டிஃபரன்ஸ் தான் சர்க்யூட்டை கம்ப்ளீட் பண்ணும்போது கரண்ட்டை டிரைவ் பண்ணுது. அந்த பம்பு தண்ணியை மேலே ஏற்றி வச்சிருக்கு, நம்ம டேப் திறந்தோடனே தண்ணி ஃபோர்ஸா வர மாதிரி. ஓகே, இப்போ NCERT இதை எப்படி டிஃபைன் பண்ணுதுன்னு பார்ப்போம். Can you read the definition for electromotive force or EMF? Sure. The work done per unit charge by the source in taking the charge from lower to higher potential energy is called the electromotive force or EMF of the source. Note that the EMF is not a force, it is the voltage difference between the two terminals of a source in open circuit. இங்க work done per unit chargeன்னு சொல்றாங்களே, அது கொஞ்சம் கன்ஃபியூசிங்கா இருக்கு. work doneனா எனர்ஜி, so எனர்ஜி per chargeஆ? Good question. அதுதான், work doneனா எனர்ஜி தான். so EMFன்றது ஒண்ணுமே இல்ல, அந்த கெமிக்கல் ரியாக்ஷன் ஒவ்வொரு சின்ன சார்ஜ்க்கும் எவ்வளோ எனர்ஜி பேக்கெட் கொடுத்து அதை நெகட்டிவ் டெர்மினல்ல இருந்து பாசிட்டிவ் டெர்மினலுக்கு லிஃப்ட் பண்ணுதுங்கிறது தான். ஓ ஓகே, அந்த எனர்ஜி பேக்கெட் தான் EMF. புரிஞ்சது. அப்போ ஓபன் சர்க்யூட்னா என்ன? எக்ஸலண்ட். அதுக்கு தான் நம்ம வாட்டர் பம்ப் அனாலஜிக்கு திரும்ப போவோம். ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்ப்போம். ஸ்டெப் 1, EMF, அதாவது E. நம்ம பம்பை ஆன் பண்ணிட்டோம், ஆனா அதுலேருந்து தண்ணி வெளியே வர பைப்பை க்ளோஸ் பண்ணி வச்சிருக்கோம். சரி, தண்ணி வெளியே வரல. ஆமா, இப்ப அந்த பம்ப் கிரியேட் பண்ற மேக்ஸிமம் பிரஷர் இருக்கும்ல, அதுதான் EMF. அதாவது ஓபன் சர்க்யூட்ல கரண்ட் எதுவும் ஃப்ளோ ஆகாம இருக்கும்போது ஒரு செல்லோட 2 டெர்மினல்ஸ்க்கும் நடுவுல இருக்கிற மேக்ஸிமம் பொட்டென்ஷியல் டிஃபரன்ஸ், அது அந்த பேட்டரியோட ஃபுல் பொட்டென்ஷியல். ஓகே, சோ சர்க்யூட்டை கனெக்ட் பண்ணாம வோல்ட் மீட்டர் வச்சு செக் பண்ணா காட்டுறது தான் EMF. புரிஞ்சுது. அப்போ இந்த இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ்ன்றது என்ன? அது அந்த பம்புக்குள்ள இருக்கிற ஃப்ரிக்ஷன் மாதிரியா? ப்ரிசைஸ்லி, அதுதான் ஸ்டெப் 2, இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் R. அந்த பம்புக்குள்ள இருக்கிற அறுக்கு பாசம் ஒரு சின்ன பிளாக்கேஜ் மாதிரி. அது தண்ணி ஃப்ளோ ஆகும்போது கொஞ்சம் ப்ரெஷரை எடுத்துக்கும், வேஸ்ட் பண்ணும். இதுதான் செல்லோட இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் R. ஓ, செல்குள்ள இருக்கிற அந்த எலக்ட்ரோலைட் எலக்ட்ரோட்ஸ் எல்லாம் கரண்ட் செல்குள்ள ஃப்ளோ ஆகும்பொழுது கொடுக்கிற ஒரு சின்ன தடை. இது எனர்ஜியை ஹீட்டை லாஸ் பண்ணும். இப்போ ஸ்டெப் 3, டெர்மினல் வோல்டேஜ். நம்ம அந்த பம்ப்ல இருந்து ஒரு பைப் கனெக்ட் பண்ணி தண்ணி எடுத்தான், அதாவது சர்க்யூட்டை க்ளோஸ் பண்ணி கரண்ட்டை டிரா பண்ணான். ஆமா, அந்த இன்டர்னல் ஃப்ரிக்ஷன் R காரணமா கொஞ்சம் பிரஷர் லாஸ் ஆகும்ல. வெளியில அந்த பைப்புக்கு கிடைக்கிற ஆக்சுவல் பிரஷர் தான் டெர்மினல் வோல்டேஜ்.
அதனால V எப்போவே EMF எப்சிலானை விட கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். அந்த லாஸ்ட் பிரஷர் தான் லாஸ்ட் வோல்ட்ஸ். சரி சரி, இப்போ கிளியரா புரியுது. Hope everything is clear so far. This concept explainer is from profsam.com. That is profsam.com. So இந்த மூணு விஷயத்தையும் கனெக்ட் பண்ற ஒரு சிம்பிள் ஃபார்முலா இருக்கு. V equals epsilon IR. V equals epsilon minus IR. ஆமா. இங்க Vன்னு சொல்றது டெர்மினல் வோல்டேஜ், அதாவது நம்ம யூஸ் பண்ற வோல்டேஜ். Eன்னு சொல்றது EMF, பேட்டரியோட டோட்டல் பொட்டென்ஷியல். Iன்னு சொல்றது கரண்ட். அண்ட் Rன்னு சொல்றது இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ். அப்போ அந்த IR தான் அந்த இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ்ல வேஸ்ட் ஆகுற வோல்டேஜ், அதாவது அந்த லாஸ்ட் வோல்ட்ஸ், அப்படிதானே? பெர்ஃபெக்ட். அதுதான். லெட்ஸ் see a simple example. ஒரு AAA பேட்டரியோட EMF E equal to 1.5 volts and அதோட இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் R equal to 0.5 ohmனு வச்சுக்கலாம். ஓகே. இத ஒரு எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டர் R equal to 10 ohm கூட கனெக்ட் பண்றோம். ஃபர்ஸ்ட் கரண்ட்டை கண்டுபிடிக்கணும். டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் என்ன? சர்க்யூட்டோட எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் R பிளஸ் செல்லோட இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் R. கரெக்ட். So R plus R is equal to 10 plus 0.5. அது வந்து 10.5 ohms. இப்போ ஓம்ஸ் லா படி I is equal to E divided by R plus R. So I is equal to 1.5 volts divided by 10.5 ohms. ஆமா, அது வந்து approximately 0.143 amperes. ஓகே, 0.143 கரண்ட் ஃப்ளோ ஆகுது. அப்போ இப்போ டெர்மினல் வோல்டேஜ் V என்ன ஆகும்? V is equal to E minus IR ஃபார்முலால போடணுமா? கரெக்ட். So V equal to 1.5 into 0.143 0.5. அது வந்து 1.5 into 0.0715, which is roughly 1.429 V. ஓ, பாத்தீங்களா? 1.5V EMF இருந்தும் வெளியே கிடைக்கிறது 1.429V தான். அதுதான். இந்த சின்ன கான்செப்ட் தான் நம்ம அடுத்த பார்க்க போற கிர்ச்சாஃப்ஸ் ரூல்ஸ் அண்ட் செல்ஸ் இன் சீரீஸ் அண்ட் parallel டாபிக்ஸ்க்கு ரொம்ப முக்கியமான பேஸ். இந்த இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் கான்செப்ட் ரொம்ப சிம்பிளா தெரிஞ்சாலும் இதுல தான் நிறைய எக்ஸாம் மிஸ்கான்செப்ஷன்ஸ் வருது. ஸ்டூடெண்ட்ஸ் பண்ற 3 காமன் மிஸ்டேக்ஸை பார்ப்போம். மிஸ்கான்செப்ஷன் 1, டெர்மினல் வோல்டேஜும் EMFும் ஒன்னுதான்னு நினைக்கிறது. ஆமா, அது டவுட் வரும். ரெண்டுமே வோல்டேஜ் தானே? அதுதான் இல்ல. கரண்ட் ஃப்ளோ ஆகாம இருந்தா, அதாவது I equal to 0 ஆனா அப்போ V equal to epsilon. ஆனா எப்போ கரண்ட் ஃப்ளோ ஆகுதோ அந்த IR டிராப் நடக்கும். So V எப்பவுமே எப்சிலானை விட கம்மியா தான் இருக்கும். ஓ, ஓகே. வெயிட், அப்போ இன்னொன்னு நினைக்கலாம்ல, R ரொம்ப சின்ன வேல்யூவா இருக்கிறதால அத கால்குலேஷன்ஸ்ல விட்டுடலான்னு. எக்ஸாக்ட்லி. அதுதான் மிஸ்கன்செப்ஷன் 2. அது ஒரு பெரிய தப்பு. ஒரு கார் பேட்டரி மாதிரி ஹை கரண்ட் அப்ளிகேஷன்ஸ்ல அந்த R வேல்யூ மில்லியோம்ஸ்ல ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கும். ஏன் அப்படி? ஏன்னா அது பெரிய கரண்ட் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் ஆம்பேர்ஸ் டெலிவர் பண்ணணும். அங்க R கொஞ்சம் ஜாஸ்தி இருந்தா கூட அந்த IR டிராப் பெருசா ஆகி கார் ஸ்டார்ட் ஆகாது. சோ அப்ளிகேஷனை பொறுத்து Rஓட இம்பார்ட்டன்ஸ் மாறும். இப்ப புரியுது. ஹை பவர் அப்ளிகேஷன்ஸ்க்கு லோ இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ரொம்ப முக்கியம். அப்போ மிஸ்கன்செப்ஷன் 3 என்ன? மிஸ்கன்செப்ஷன் 3, ஜாஸ்தி கரண்ட் எடுத்தா செல்லோட EMF குறைஞ்சிடும். தப்பு. அப்படியா? இது ரொம்ப கிரிட்டிக்கல் பாயிண்ட். EMFங்கிறது அந்த செல்லோட கெமிக்கல் ப்ராப்பர்ட்டி. அது கான்ஸ்டன்ட். ஒரு 1.5V பேட்டரி எப்பவுமே 1.5V EMF தான் வச்சிருக்கோம். ஆனா நீங்க ஜாஸ்தி கரண்ட் எடுக்கும்போது IR டிராப் ஜாஸ்தி ஆகும். அதனால டெர்மினல் வோல்டேஜ் V தான் குறையும். EMF கான்ஸ்டன்ட். காட் இட். சோ EMF is the battery's potential. அது ஒரு ப்ராமிஸ் மாதிரி. Terminal voltage is the actual delivery, which depends on how much current we demand. ஜாஸ்தி டிமாண்ட் பண்ணா டெலிவரி கொஞ்சம் குறையும் because of internal losses. கரெக்ட்டா? பெர்ஃபெக்ட்டா சொன்னீங்க. அந்த அண்டர்ஸ்டாண்டிங் தான் வேணும். இதை எப்பவுமே ஞாபகம் வச்சுக்க. சில சிம்பிள் டிப்ஸ் சொல்றேன். ஓகே. ஒரு கேட்சி ஃப்ரேஸ், EMFன்றது பேட்டரியோட MRP. MRPயா? மேக்ஸிமம் ரீட்டைல் பிரைஸ். ஆமா. டெர்மினல் வோல்டேஜ்ன்றது நம்ம கைக்கு கிடைக்கிற ஆஃபர் பிரைஸ். அது நல்லா இருக்கு. கரண்ட்ங்கிற கண்டிஷன் அப்ளை ஆகும்போது பிரைஸ் குறையும் இல்லையா? ஆமா ஆமா. ஃபார்முலா மிமோனிக். V is equal to epsilon minus IR. இதுல அந்த IR டிராப்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. IR டிராப். சரி, ஈஸியா ஞாபகம் இருக்கும். EMFல இருந்து அந்த இயர் டிராப் போனா V கிடைக்கும். இன்னும் வேணும்னா ஒரு பிசிக்கல் ஜெஸ்டர் கூட ட்ரை பண்ணலாம்.
உங்க ஒரு கைய இஎம்எஃப் ஸ்டெடியா முன்னாடி நீட்டுங்க. அதுதான் ஃபுல் பொட்டென்ஷியல். ம் இன்னொரு கையால இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் அந்த கையை எதிர்க்கிற மாதிரி கொஞ்சம் புஷ் பண்ணுங்க. நெட்டா உங்களுக்கு கிடைக்கிற ஃபார்வர்ட் ஃபோர்ஸ் டெர்மினல் வோல்டேஜ் உங்க ஒரிஜினல் ஃபோர்ஸை விட கம்மியா இருக்கும்ல, அதுதான் நடக்குது. ஓ வாவ் அது விஷுவலா புரியுது. ஓகே, சோ இந்த ஆழானமான ஆராய்ச்சியிலிருந்து 3 முக்கியமான எக்ஸாம் பாயிண்ட்ஸை திரும்ப பார்ப்போம். பாயிண்ட் 1, ஒரு செல் கெமிக்கல் எனர்ஜியை எலக்ட்ரிக்கல் எனர்ஜியா கன்வெர்ட் பண்ணி இஎம்எஃப் எப்சிலான் அங்கிற ஒரு கான்ஸ்டன்ட் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸை கிரியேட் பண்ணுது. பாயிண்ட் 2, கரண்ட் ஐ செல்ல இருந்து ஃப்ளோ ஆகும்போது செல்குள்ள இருக்கிற இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஆர் காரணமா டெர்மினல் வோல்டேஜ் வி எப்பவுமே இஎம்எஃப் விட குறையாவே இருக்கும். The golden formula is V is equal to epsilon IR. And finally point 3, ஒரு செல்ல இருந்து மேக்ஸிமம் எவ்வளோ கரண்ட் எடுக்க முடியுங்கிறத அதோட இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் தான் முடிவு பண்ணும். மேக்ஸிமம் கரண்ட், அதாவது ஷார்ட் சர்க்கிட் கரண்ட் Imax is equal to epsilon R. இப்போ நம்ம ஆரம்பத்துல கேட்ட அந்த பசிலுக்கு வருவோம். ஆமா கார் பேட்டரி வெர்சஸ் வாட்ச் பேட்டரி, அதுக்கு என்ன ஆன்சர்? ஆன்சர் இந்த Imax ஃபார்முலால இருக்கு. கார் பேட்டரியோட R ரொம்ப கம்மி, ஃபார் எக்ஸாம்பிள் 0.01 ohm. So, Imax is equal to 12 volts divided by 0.01 ohm. 1200 amperes. எவ்வளவு பெரிய கரண்ட்! அது ஒரு மேசிவ் கரண்ட். ஆனா பேட்டரி அதை ஹேண்டில் பண்ற மாதிரி டிசைன் பண்ணிருக்காங்க. ஆனா வாட்ச் பேட்டரி அதோட இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஆர் ரொம்ப ஜாஸ்தி இருக்கும், அப்படிதானே? மேபி ஒரு 10 or 20 ohms. எக்ஸாக்ட்லி. So, Imax equal to 1.5 volt divided by 10 ohms equal to 0.15 amperes. இது ரொம்ப சின்ன கரண்ட். ஆனா அந்த சின்ன செல் அந்த கரண்டே தாங்க முடியாம உள்ள ஜெனரேட் ஆகிற ஹீட் I2R அதிகமாகி அது டேமேஜ் ஆயிடும். ஓ இப்போதான் அந்த பசிலுக்கு ஆன்சர் புரியுது. உங்களுக்கு ஒரு ஃபைனல் தாட். ஒரு காமன் மித் என்னன்னா, ஒரு பேட்டரி டை ஆகும்போது அதோட வோல்டேஜ் 0 ஆயிடும்னு நினைக்கிறது. ஆமா அது அப்படிதானே? இல்ல, நீங்க ஒரு பழைய ரிமோட் பேட்டரிய வோல்ட் மீட்டர்ல வச்சு பார்த்தா அது இன்னும் 1.4 வோல்ட் காட்டும். ஆனா அது ரிமோட்ல போட்டா வேலை செய்யாது. யா அது சின்ன கரண்ட் டிராப் பண்ண ட்ரை பண்ணும்போதே ஐ கீர் டிராப் பெருசாகி டெர்மினல் வோல்டேஜ் 0க்கு கொலாப்ஸ் ஆயிடும். சோ அந்த பேட்டரி கிட்ட வில் இருக்கு இஎம்எஃப், ஆனா அபிலிட்டி இல்ல, லோ இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ். ப்ரிசைஸ்லி. அதனால அதால எந்த வேலையும் செய்ய முடியாது. 12th CBSE பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி அண்ட் மேத்ஸ்ல மேக்ஸிமம் மார்க் ஸ்கோர் பண்ண profsam.com-க்கு விசிட் பண்ணுங்க. That is PROFSAM, right? Yes, PROFSAM.com. நல்லா படிங்க,